அளவோடு பழகு என்றால் அப்போது புரியாது. அவமானப்பட்ட பிறகுதான் மனதுக்கு தெரிய வரும். எல்லோரிடமும் ஆழமாக பழகியிருக்க கூடாது என்று. அரவணைப்பு மாறுதலும் இல்லாமல் அனாதையாய் திரிபவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள். நான் இருக்கிறேன் என்று கூறி அரவணைத்து பின்னர் பாதையிலேயே தூக்கி எறிவதற்கு அவர்கள் அனாதையாய் இருப்பதை அவர்களுக்கு நல்லது. ஒருவரை மனதால் காயப்படுத்தி அழ வைத்துவிட்டு இன்னொருவரை சிரிக்க வைத்து சந்தோஷப்படுத்தும் மனிதர்கள் எப்போதுமே இவரையும் நிரந்தரமாக நேசிக்கப் போவதில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவரவர் நிலையை நின்று பார்த்தால்தான் தெரியும் அவரவர்களின் வலியும் வேதனையும். யாரையும் சுலபமாக குறை சொல்லிவிடாதீர்கள். பாகற்காயை பாலும் தேனும் ஊற்றி வளர்த்தாலும் அதன் கசப்பு தன்மை மாறவே மாறாது. அதுபோலத்தான் சில மனிதர்களும். நீங்கள் எத்தனை விதமாக உரைத்தாலும் அவர்கள் எதை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. அமிர்தமே ஆனாலும் மனம் விரும்பினால்தான் இனிக்கும். இல்லையென்றால் அதனால் யாருக்கும் ஒரு பயனும் இல்லை. சில மனிதர்களுக்கு நீங்களே போய் செய்யும் உதவிகளும் அப்படித்தான். அவர்களின் மனம் அதை விரும்பாவிட்டால் நீங்கள் என்ன செய்தாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை. உங்கள் இதயத்தை யார் காயப்படுத்தினாலும் கலங்காதீர்கள். அந்த இதயத்தை படைத்த இறைவனுக்கு தெரியும் அதனால் எவ்வளவு சோதனைகளை தாங்கிக் கொள்ள முடியும் என்று.